السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما جاء آل لوط المرسلون قال إنكم قوم منكرون قالوا بل جئناك بما كانوا فيه يمترون وأتيناك بالحق وإنا لصادقون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினரிடத்தில் தூதுவர்கள் வந்தபோது லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நிச்சயமாக நீங்கள் பழக்கமில்லாத அறிமுகமில்லாத கூட்டமாக இருக்கிறீர்கள். அப்போது அந்த தூதர்கள் சொன்னார்கள், இல்லை, அம்மக்கள் எந்த விஷயத்திலே சந்தேகத்தில் இருக்கிறார்களோ அது விஷயத்திலே நாம் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம், சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் உண்மை உரைப்பவர்கள். وَإِنَّا لَصَادِقُونَ فَأَسْرِ بِأَهْلِكَ بِقِطْعٍ مِنَ اللَّيْلِ وَاتَّبِعْ أَدْبَارَهُمْ وَلَا يَلْتَفِتْ مِنكُمْ أَحَدٌ وَامْضُوا حَيْثُ تُؤْمَرُونَ. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை இரவனுடைய ஒரு பகுதி, கடைசி பகுதியில் இரவோடு இரவாக வெளியே அழைத்து சென்று விடுங்கள். அவர்களை துயர்ந்து நீங்களும் செல்லுங்கள், யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். ஏவப்பட்ட இடத்தை நோக்கி நீங்கள் விரைவாக செல்லுங்கள். வகலைனா இலைஹி தாலிக்கல் அம்ர் அன்ன தாபிர ஹாஉலாய் மக்தூஉம் முஸ்பிஹீன். இந்த விஷயத்தை நாம் முடிவெடுத்து விட்டோம், நிச்சயமாக அவர்களை கடைசி நபர் உட்பட கூண்டோடு அழிக்கப்பட போகிறார்கள் அதிகாலையில். வஜாஅஹுல் மதீனா இஸ்தப்ஷிரூன். அந்த நகரத்து மக்கள் சந்தோஷத்தோடு வந்தார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹா உலாய் லைஃபி ஃபலா தஃபதஹுன். இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள், நீங்கள் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா துஹ்ஸினி, என்னை நீங்கள் அசிங்கப்படுத்தி விடாதீர்கள். காலு, அவர்கள் சொன்னார்கள், அவரும் நன்னஹக்கானில் ஆலமீன், இந்த உலகத்தாரிலே உள்ளவர்கள் உம்முடைய வீட்டிற்கு வரக்கூடாது என நாம் தடுக்கவில்லையா? கால லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாவுலாய் பனாத்தி, இதோ என்னுடைய பெண்மக்கள் இருக்கிறார்கள். இன் குன்தும் ஃபாயிலின், நீங்கள் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதாக இருந்தால் என்று லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றை நாம் கடந்த வாரம் ஞாபகப்படுத்தினோம். 2 தகவல்களோடு வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லத்திற்கு வந்தார்கள். முதல் தகவல், உங்களுக்கு ஒரு அழகிய குழந்தை பிறக்கப் போகிறது, குலாம் அலீம். அது சம்பந்தமான நற்செய்தியை நாம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எனக்கு 120 வயது, என்னுடைய துணைவி சாராவுக்கு 99 வயது, எப்படி பிள்ளை பிறக்க முடியும்? அப்போது வானவர்கள் சொன்னார்கள், வனப்புமிகு வானவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து யார் நிராசை அடைவார்? வழிகட்டு செல்லக்கூடியவர்கள் தான் நிராசை அடைவார், நீங்கள் நிராசை அடைய வேண்டியதில்லை என்று அவர்கள் சொல்லி ஒரு நற்செய்தியை தெரிவித்தார். இது ஒரு தகவல். மற்றொரு தகவல் என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். அவர்கள் ஒரு ஈனச் செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அருவருப்பான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், நாம் அவர்களை அழிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த தகவலை சொல்லியதோடு அருகே வாழ்ந்து கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொந்தக்காரர் தான், உறவினர் தான் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் வாழ்ந்த அந்த பூமிக்கு வருகிறார்கள் வானவர்கள். நேராக லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். திகைக்கிறார்கள் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம். என்ன நீங்கள், இன்னக்கும் கௌமும் முன்கரூன், உங்களை முன்பின் பார்த்ததில்லை, அறிமுகமில்லாத கூட்டமாக நீங்கள் இருக்கிறீர்களே என்று சொன்னபோது தான் அம்மக்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். தூதுவர்கள், வானவர்கள், நாங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறோம், உங்களுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அவர்கள் கேலி கிண்டல் பேசி கொண்டிருக்கிறார்கள், ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒருபால் சேர்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள், நீங்கள் தடுத்தும் கூட இறை நிராகரிப்பிலேயும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தடுத்தும் கூட அவர்கள் அதை கேளாதிருக்கிறார்கள். கேளாதிருப்பதோடு மட்டுமல்ல,
கேலி நையாண்டி பண்ணுகிறார்கள். இதன் காரணமாக உம்முடைய ரப்பிடமிருந்து அதாபு இறங்குவதாக இருந்தால் அதாபு இறங்கட்டுமே, பார்ப்போமே, ஒரு கை பார்ப்போமே என்றெல்லாம் அவர்கள் ஏளனம் பேசி கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான், அவர்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான். உண்மையை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் உண்மையை உரைப்பவர்கள் என்று சொன்ன அந்த வானவர்கள் இரவனுடைய அந்த கடைசி பகுதியிலே அதிகாலை வைகுண்ட வேளையிலே அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய அந்த குடும்பத்தினரோடு நீங்கள் இரவோடு இரவாக புறப்பட்டு சென்று விடுங்கள், சிரியாவை நோக்கி, ஷாம் நோக்கி நீங்கள் புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று எந்த ஊரை நோக்கி புறப்படும்படி கூறுகிறார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், ஷாம் சிரியாவை நோக்கி நீங்கள் புறப்பட்டு விடுங்கள். உங்களுடைய துணைவி ஒருவர் மட்டும் அந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு துணையாக இருக்கிறார்கள், அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். அவர்களை தவிர மற்ற எல்லோருமே நீங்கள் புறப்பட்டு போய்விடுங்கள், திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இருங்கள் என்று வானவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அழகான வாலிபர்கள், ஆண் அழகர்கள் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்திற்கு பரவுகிறது. மிகவும் ஒரு கொச்சையான விஷயம்தான். தங்களுடைய இச்சையை தீர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள், படைப்படையாக லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள். வந்து வானவர்கள் ஒரு வனப்போடு காணப்படுகிறார்கள், அழகோடு அவர்கள் மிளிர்கிறார்கள். எனவே அவர்களோடு அந்த ஒருபால் உணர்ச்சியில் ஈடுபடுவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்றாடுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். இவர்களுடைய விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள், இவர்களை நீங்கள் நெருங்காதீர்கள். இன்னஹாவுலா இல்லை என்னுடைய கெஸ்ட்டுகள், பலா தஃப்லஹுன், நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்களேன், உங்களுடைய இச்சையை தீர்த்து நீங்கள் இவர்களை கொச்சைப்படுத்தி விடாதீர்கள் என்று எவ்வளவோ மன்றாடுகிறார்கள். அப்போது அவர்கள் பேசுகிறார்கள், அவளும் நன்ஹக்கானல் அனில் ஆலமின, ஏற்கனவே நாம் உம்மிடத்திலே சொல்லியிருக்கிறோமா இல்லையா, இவர்கள் போன்ற ஆண் அழகர்கள் உம்முடைய வீட்டிற்கு வரக்கூடாது, வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் நாம் சொல்லியிருக்கிறோமா இல்லை, ஏன் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே அனுமதித்திருக்கிறீர்கள். இவ்வளோ அருவருப்பாக பேசுகிறார்கள் பாருங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் மிக சங்கடமாக ஆகிறது, மன கஷ்டப்படுகிறார்கள். கடைசியாக சொல்கிறார்கள், இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், ஹாவுலாய் பனாத்தி, என்னுடைய பனாத் இருக்கிறார்கள், நீங்கள் விருப்பப்பட்டீர்கள் என்னுடைய பெண் மக்களை கூட நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், ஒரு ஹலாலான வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள், ஒரு ஹராமிலே நீங்கள் இறங்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். ஹாவுலாய் பனாத்தி இன்குந்தும் பாயில் என்று. அப்போதும் கூட அன்பான பெருமக்களை அம்மக்கள் கேட்டார்கள் இல்லை. கடைசியாகத்தான் அல்லாஹ்வுடைய அந்த அதாப் இறங்குகிறது. அதாப் என்றால் சாதாரணமான ஒரு அதாப் அல்ல. நாளை தினம் அந்த அதாப் எப்படி இறங்கியது என்பதை அல்லாஹ் தொடர் வசனங்களிலே சொல்ல போகிறான். நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம் என்னவென்று கேட்டால், ஒரு 6-7 வசனங்களுடைய மொழிபெயர்ப்பை நாம் குறிப்பிட்டோம். வானவர்கள் இவ்வையகத்திற்கு வருகிறார்கள் என்றால் நற்செய்தியோடு வருவது என்பது குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான். பெரும்பாலும் அவர்கள் அதாபோடு தான் வருவார்கள். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திகைத்தார்கள். வானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றாலே ஏதாவது ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்காகத்தானே வருவார்கள், அதாபை இறக்கத்தானே வருவார்கள் என்றுதான் திகைத்து கேட்டார்கள். அப்போது உண்மையை சொல்லிவிட்டார்கள். வானவர்கள் மலக்குமார்கள் சொல்லிவிட்டார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை அழிப்பதற்கு. எனவே அன்பான பெருமக்கள், நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துவா, யா அல்லாஹ், மலக்குமார்கள் ரூஹுல் குதுஸ் மூலமாக எங்களுக்கு நீ துணை புரிவாயாக, எங்களுக்கு நல்லுதவி செய்வாயாக, எங்களிடத்திலேயும் மலக்குமார்கள் வர வேண்டும், எங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு வர வேண்டும், பரக்கத்தை கொண்டு வர வேண்டும், அவர்கள் மூலமாக எங்களுக்கு பரக்கத்து வர வேண்டும் என்று கேட்பதிலே தவறு ஒன்றுமில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன் இருக்கிறார்கள், நல்ல மலக்குமார்களெல்லாம் நம்மோடு எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல மஜ்லிஸுகளில் அவர்கள் ஆஜராகிறார்கள், அவர்கள் மூலமாக யா அல்லாஹ் எங்களுக்கு நல்லுதவி செய்வாயாக நாம் கேட்கலாம். இந்த விஷயத்தில் நாம் உண்மையான விசுவாசத்தோடு நடக்க வேண்டியிருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் நடந்தது போல நாம் நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்றால் கால அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பான். சில பேர் சில தப்புக்களில் பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள்.
என்றாவது ஒரு நாள் அவர்கள் திருந்துவார்களா, மனம் மாறுவார்களா, சீர்திருத்தம் அடைவார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருப்பான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாத போது கடைசியில் அல்லாஹ் ஒரு முடிவெடுத்து விடுவான். அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை யாரும் மாற்றவே முடியாது. அழிக்கப்படுகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் நாளைக்கு எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பது தெரிந்துவிடும். அதே போன்றுதான் ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும். வல்ல அல்லாஹ் ஆண்களை படைத்தான், பெண்களை படைத்தான், ஜோடிகளை படைத்திருக்கிறான். திருமணம் மூலமாக நாம் ஹலாலான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்முடைய சந்ததிகள் அருமை பெருமக்களை தலைத்தோங்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. சந்ததிகள் தலைத்தோங்க திருமணமே ஒரு சிறந்த வழி. திருமணத்தினுடைய மாண்பு பற்றி, மதிப்பு பற்றி, சிறப்பு பற்றி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தக்கூடியது, உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்கக்கூடியது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஒரு மனித நாகரிகம் என்பது திருமணத்தின் மூலமாகத்தான் இருக்கிறது. இப்படி தகாத செயல்களிலே, அருவருப்பான செயல்களில் ஈடுபடுவதிலே கிடையாது என்பதையும் வல்ல அல்லாஹ் நமக்கு உணர்த்தியவாறு இருக்கிறான். எனவே இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்த பாடங்கள் வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் இது போன்ற பாவச் செயலிலிருந்து பாதுகாப்பானாக. பல்வேறுபட்ட நல்ல காரியங்களில், நற்பணிகளில், இறையச்சம் உள்ள ஆமால்களில் ஈடுபடுகிற வாய்ப்பை, பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.